புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் இதர காவலர்கள் கலந்து கொண்டனர். 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய புகார் மற்றும் குறைகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தவறவிட்ட 18 செல்போன்கள் கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் மதிப்பு 4,50,000 ஆகும். சமீபத்தில் நடைபெறும் இணையவழி குற்றங்களான வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்றவற்றில் வரும் உடனடி கடன் செயலி மூலம் கடன் பெற வேண்டாம். அந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்தால் உங்களுடைய கைபேசி ஹேக் செய்யப்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் திருடப்படும். மேலும் உங்களை ஆபாசமாக சித்தரித்து பணம் கேட்டு மிரட்டுவார்கள். ஆகையால் இன்ஸ்டன்ட் லோன் ஆப் மூலம் கடன் பெற வேண்டாம். வாட்ஸ்அப்பில் வரும் உங்கள் வங்கி கணக்கை சரிபார்க்க கீழே உள்ள ஏபிகே ஃபைல் பதிவிறக்கம் செய்யவும் என்று வரும் லிங்கை கிளிக் செய்து பதிவிறக்கம் செய்ய வேண்டாம். அப்படி தெரியாமல் நீங்கள் பதிவிறக்கம் செய்துவிட்டால் வங்கி கணக்கு விவரங்களை கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தால் பணம் இழக்க நேரிடும் என்று மக்கள் மன்றத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இணைய வழியில் ஏமாறாமல் இருப்பதற்கு சம்பந்தமான விழிப்புணர்வு மற்றும் அறிவுரையும் கூறினார்கள்.